இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நம் வாழ்வதற்கு தேவையான சக்தியையும் பலனையும் தருகிறது கர்த்தருடைய வார்த்தை தான். என்னதான் நம்மளுக்கு அறிவு ஞானம் அதிகமாக இருந்தாலும், அனுபவம் அதிகமாக இருந்தாலும், இந்த உலகத்தில் நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் என்ற திறன் நம்மளுக்கு இருந்தாலுமே அவைகளெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யாது, அவைகளெல்லாம் நம்மை கைவிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு தேவையான பலனை நாம் புரிந்து கொண்டு நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவி செய்கிறது. இன்றைக்கும் அந்த வார்த்தை நம்மளை நடத்தி செல்லும். ஏசாயா 40:28 இப்படி படிக்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் யாருக்காவது ஏதாவது பேசிக் விஷயம், அடிப்படையான விஷயம் தெரியலனா கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை திட்டுவோம், இல்லை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு தொட்டது. இது தெரியாதா உனக்கு அப்படின்ற ஒரு நினைவு, ஒரு ரியலைசேஷன் எனக்கு வந்தது. அது என்னன்னா, இந்த வசனத்தில் இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இந்த உலகம் எவ்வளோ பெருசுன்னு நம்மளால் கணக்கே பண்ண முடியாது. நம்மளுடைய சிந்தைகளுக்கு அது எட்டவே எட்டாது. இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு நம்மளால் யோசிக்கவே முடியாது. பூமியின் கடையாந்தரங்கள், பூமியின் கடைசி முனை எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு தெரியாது. அவ்வளோ பெரிய, அவ்வளோ அற்புதமான, அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்த சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் ஒரு நாளும் இளைப்படைவது கிடையாது, அவர் சோர்ந்து போவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு சோர்வும் இளைப்பும் வந்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆக ஆக நம்மளுக்கு வயசாகி கொண்டே போகுது, நம்மளுக்கு நரைமயிர் வருகிறது, நம்முடைய தோலெல்லாம் சுருங்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்முடைய பலன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். இதற்கு முன்னாடி இருந்த சக்தி இன்னும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால இயல்பாகவே நம்முடைய மனசுல சோர்வு வந்துடுது. நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சாலுமே நம்முடைய மனசு இந்த காரியத்தை யோசிக்கிறதுனால சோர்வடைந்துடுது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு தான் இந்த வசனம் நம்மகிட்ட சொல்லுது. இப்படிப்பட்ட காரியங்களை நீ கேட்டதில்லையா? கடவுள்னால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்ற விஷயத்தை நீ கேட்டதில்லையா அப்படின்ற அர்த்தத்தை, அப்படின்ற கேள்வியை இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. His understanding cannot be fathomed. God never grows old, nor weary, nor tired. தேவன் இளைப்படைவது, சோர்வடைவது கிடையாது. இன்றைய தினத்தில் ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்று சோர்ந்து போய் கவலைப்பட்டு எல்லா காரியங்களையும் குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு இது தெரியாதா? உங்களுக்கு இது தெரியாதா? இது வரைக்கும் நீங்கள் கேட்டதில்லையா? அவருடைய புத்தியை ஆராய முடியாது. தேவன் சர்வ ஞானியாக இருக்கிறார், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே நமக்கு தான் வயசாகுது, நம்ம தான் சோர்ந்து போவோம், நம்ம தான் பலன் இழந்து போவோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார், இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நாளைக்கும் உண்மையுள்ளவராக இருக்க போகிறார். அவர் மோசேக்கு உண்மையுள்ளவராக இருந்தார், தாவீதுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார், நம் வேதத்தில் பார்க்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். அதே தேவன் தான் மாறாதவர், சோர்ந்து போகாதவர், இளைப்படையாதவர். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நாளைக்கும் உண்மையுள்ளவராக இருப்பார். இந்த உலகம் முடிவும் வரைக்கும், அவர் வருகை வரைக்கும் அவர் உண்மையுள்ளவராகவே இருப்பார். நித்தியத்திற்கும் அவர் உண்மையுள்ளவராகவே இருப்பார். இந்த உண்மையுள்ளவர் அப்படின்றது ஒரே ஒரு குணத்தை தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி கர்த்தர் நல்லவர், பெரியவர், அதிசயமானவர், அன்புடையவர், இரக்கமுடையவர், கிருபையுள்ளவர், இப்படி எல்லா பண்புகளுக்கும் இந்த தன்மை பொருந்தும். அவர் மாறாதவர், சோர்வடையாதவர், இளைப்படையாதவர். ஆகவே இன்றைக்கு நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களை தேற்றும். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உலகத்தை படைத்தவர், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார். உங்கள் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்தாலும், எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வசனத்தை படிப்பாங்க, அந்த வசனத்தின்படி செய்வதற்கு, செயல்படுவதற்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. அதனால எல்லா விஷயத்தையும் தங்க தலையில் எடுத்து போட்டு அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால சோர்ந்து போயிடுவாங்க, அதனால டயர்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு அப்படி செய்யாதீங்க. எல்லா காரியங்களையும் தேவனுடைய கரத்தில் கொடுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ, எப்படி வழி நடத்துகிறாரோ அதை செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்கள் பலத்தில் செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் இருக்காது. ஆனால் தேவன் சோர்ந்து போகாதவர், பலன் உள்ளவர், மாட்சிமையுடையவர், மகத்துவம் உள்ளவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த வசனம் இன்றைக்கு உங்களோட பேசும் என்று நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மளை கைவிடாது. இன்றைக்கும் இந்த வார்த்தை உங்களை வழி நடத்தி செல்லும். God bless you all.